சேப்பங்கிழங்க கொஞ்சமாக வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப வேக வைக்க வேணாம், கொஞ்சமாக வேக வச்சுக்கலாம். கடாயில் ஆயில் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பூண்டை தட்டி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வேக வச்ச சேப்பங்கிழங்க வெட்டி எடுத்திருக்கேன். தக்காளி வதங்கின பிறகு இதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வதக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூளை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம்.